முகமூடி போட்டுக்கொண்டு உண்மையான குணத்தை மறைத்து அன்பு போல் நடித்து காதலித்து சில நாட்களில் முகமூடி களைந்து விடும் போது காதலும் முடிந்து போய்விடுகிறது. புலித்தோல் போர்த்திய பசுக்களை ஆரம்பத்தில் கண்டுபிடிப்பது கடினம். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ கொடிய ஓநாய்களாயிருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என்றால் இவர்களை எப்படித்தான் கண்டுபிடிப்பது? மரம் தன் கனியினால் அறியப்படும். செயல்கள், குணம், பொறுப்பு, நேர்மை, மற்றவர்களை நடத்தும் விதம், இவற்றை பார்த்து அவர்களை நன்றாக படித்து புரிந்து கொண்ட பிறகுதான் காதல் என்ற அத்தியாயத்தில் கடந்து செல்ல வேண்டும். மனுஷன் முகத்தோற்றத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உன் இருதயத்தை பார்க்கிறார். வார்த்தைகளை விட செயல்களை பாருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும். சாத்தான் உன் இருதயத்தை அழிக்க முயற்சி செய்வான். பல கெட்ட உணர்வுகளை உனக்குள் உருவாக்குவான். இறுதியில் ஏமாற்றத்தை காட்டுவான். எச்சரிக்கையாயிரு. அழகை பார்த்து காதலித்தால் உன் அறிவு மங்கி போய்விடும். இறைவனிடம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள். உணர்ச்சி வசப்படாதே. இருதயத்தை அறிந்து கொள். ஞானத்தில் மலர்ந்த காதல் கண்டிப்பாக வெற்றியடையும். தேவன் அன்பாயிருக்கிறார். தேவன் காதலுக்கு எதிரானவர் அல்ல. காதல் என்ற பெயரில் நடக்கும் கீழ்த்தரமான செயல்களுக்கு எதிரானவர். ஒருவன் தன் நண்பனுக்காக தன் உயிரை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இதுதான் உண்மை காதல். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் இயேசு எதிர்பார்க்கும் காதல். சத்தியத்தை இருதயத்தில் பொறித்து வைத்துக்கொள். காதலில் உணர்ச்சி வசப்படாதே. இயேசுவை முன்னிறுத்து. உண்மையாயிரு. உன் காதல் ஜெயிக்கும். ஆமென்.